5 டிப்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டுப்பண்ணையில் ஜெயிக்கலான்னு சொல்லியிருந்தோம். அது என்ன டிப்ஸ்னு இப்போ பார்க்கலாங்களா? அந்த 5 டிப்ஸ் என்னென்னு பார்த்துலாங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டான மாடை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே அதுவே பெரிய சக்ஸஸுங்க. உங்கள் மாட்டுப்பண்ணையை ஃபஸ்ட்டு நம்ம லாபகரமாக கொண்டு போகணுங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் திங்க் பண்ணணும். அப்போ நீங்கள் லாபகரமாக ஒரு பண்ணையை கொண்டு போகணும்னா நம்ம எந்த மாதிரி மாடை செலெக்ஷன் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. நம்ம லாபகரமாக கொண்டு போக முடியுமா முடியாதாங்கிறது எப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ஒரு மாடு 10 லிட்டர் பால் கறக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு மாடு 2 மாட்டுக்கும் நீங்கள் செய்கிற வேலையை நிப்பாட்ட முடியாது, ஆள்கூலியை நிப்பாட்ட முடியாது. இதில் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, பசுந்தீவனமும் தண்ணி தீவனமும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதாங்க. காஸ்ட் வைஸ் கம்பேரிசன் பார்த்துடலாங்க. இப்போ ஒரு லிட்டர் 30 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 லிட்டர் கறக்கிற மாடுக்கு 30 ரூபாய்க்கு போடுங்க, 300 ரூபாய் ஆச்சு. இதே 20 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு 30 ரூபாய்க்கு போடுங்க. 10 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு நீங்கள் 200 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் பண்ணிங்கன்னா 20 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு நீங்கள் 300 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் பண்ணால் போதும். அப்போ உங்களுக்கு லாபம் எவ்வளோ இருக்குது? எதில் லாபம் அதிகமாக இருக்குது? நீங்களே. அதனால தான் சொல்கிறோம், நம்ம மாடை எப்படி செலக்ட் பண்ணுற பொறுத்து தான் நம்மளோட பிஸ்னஸோட ஸ்கோப்பும் இருக்குது. ஸோ மாடு 10,000 ரூபா கம்மி அப்படியா இருக்குன்னு சொல்லி நீங்கள் கம்மியான லிட்டர் கறக்கிற மாட்டை வந்து வாங்கிடாதீங்க. 10,000 எச்சு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா கறவையோட மாட்டை வாங்கினீங்கன்னா உங்களோட ஸ்கேல். வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த மாடு வாங்க நம்ம பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி வாங்கணும், ஹெச்எஃப்ஆ ஜெர்சியா எது வாங்கினா நமக்கு அதிகமாக பால் கொடுக்கும், எஸ்என்எஃப் ஃபேட் அதிகமாக இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம்.